கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு தீவிரவாதிகளால் அச்சுறுத்தலா என்ற பரபரப்பு தற்பொழுது நிலவுகிறது. அச்சுறுத்தல் காரணமாக போட்டிக்கு முன்பாக நடைபெறும் பயிற்சி ஆட்டம் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அது மட்டுமின்றி போட்டிக்கு முன்பாக நடத்தப்படும் செய்தியாளர் சந்திப்பும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் மணி விவரிக்க கேட்போம். சதீஷ் மணி, வணக்கம். இன்று இரவு 7:30 மணிக்கு ஆர்சிபி ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையேயான அந்த பிளே ஆஃப் போட்டியானது அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில இது போன்ற தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. முழு விவரங்கள் என்ன? ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையேயான பிளே ஆஃப் மேட்ச் இன்று குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் உள்ள மோடி மைதானத்தில் நடைபெறுகிறது. இதற்காக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக 2 அணியை சேர்ந்த வீரர்களும் வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில வழக்கமா ஒரு போட்டி நடக்குதுன்னா அதற்கு முன்பாக நடைபெறக்கூடிய பயிற்சி போட்டிகள் நடத்துவது வழக்கமான ஒன்று. அதே போல செய்தியாளர் சந்திப்பும் நடத்தப்படுவதும் வழக்கமான ஒன்று. இந்த இரண்டுமே வழக்கத்துக்கு மாறாக நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பரபரப்பு பின்னால ஒரு தீவிரவாத அச்சுறுத்தலா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. முக்கியமாக ஆர்சிபி அணியினுடைய கேப்டன் விராட் கோலிக்கு தீவிரவாதிகளால் அச்சுறுத்தலா என்ற ஒரு பரபரப்பு தகவலும் வெளியாயிருக்கிறது. ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை அகமதாபாத்ல ஸ்ரீலங்காவை சேர்ந்த ISIS தீவிரவாதிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்டது பெரும் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில அவர்களிடம் குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அந்த விசாரணையில கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற தீவிரவாதிகளால் அச்சுறுத்தலா என்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது தொடர்பா உடனடியாக அங்குள்ள மாவட்ட எஸ்பி விஜய் சிங் ஜெய்ஷ்வா அப்படிங்கிறவர் ஆர்சிபி அணியோட கேப்டன் விராட் கோலிக்கு அச்சுறுத்தல் இருப்பது உறுதியாயிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு கடுமையான ஒரு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்பதையும் உறுதி செய்திருக்கிறாரு. இதே நேரத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் அவங்களோட அந்த பயிற்சி ஆட்டத்தை நடத்தல அப்படிங்கிறதும் தெரிய வருது. தொடர்ந்து ஏற்கனவே அந்த ISIS தீவிரவாத இயக்கங்கள் தீவிரவாதிகளால பல கட்ட விசாரணை நடத்தப்படுவதால இந்தியாவுடைய ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் விராட் கோலிக்கு அவர்களால் அச்சுறுத்தல் இருப்பதாக வந்த தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பரபரப்புக்கு மத்தியில தான் இன்னைக்கு இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ஆர்சிபி மேட்ச் பிளே ஆஃப் மேட்ச் நடக்க இருக்கு. எனவே பாதுகாப்பு முழு அளவுல பலப்படுத்தப்பட்டிருப்பதா அங்குள்ள மாவட்ட எஸ்பி தெரிவிச்சிருக்காங்க. அதே போல அறிமுகமல்லாத ஆட்கள், அதே போல அனுமதிக்கப்பட்ட ஆட்கள் அனைவருமே கடுமையான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.